வெளிநாட்டு செய்திகள். தண்ணீரை சேகரித்த விமானங்கள். பால்கன் வளைகுடா நாடான குரோஷியாவின் கிரீலே ஜெனிஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இதனை அனைவரும் பணியில் ஈடுபட்டுள்ள விமானங்கள் கடலில் இருந்து தண்ணீரை சேகரித்த போது எடுத்த படம். பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் பலி. இஸ்லாமாபாத் ஆகஸ்ட் 12. பாகிஸ்தானில் நிலச்சரிவில் சிக்கி 7 தன்னரவாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் வடக்கு பிராந்தியமான கில்கிட் பால்டிஸ்தானில் மிக பெரும் பனிப்பாறை ஏரி அமைந்துள்ளது. இது நாட்டின் சேமிக்கப்பட்ட நீரில் சுமார் 75% பங்கு வகிக்கிறது. எனவே அந்த பகுதிக்கு முக்கிய நீராதாரமாக உள்ளது. இந்த பனிப்பாறை வெடிப்பால் அங்குள்ள ஆன்சா ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அங்குள்ள டான்யோர் நகரம் வெள்ளக்காடாக மாறியது. வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். அப்போது வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதால் அங்குள்ள கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டது. இதனை சரி செய்யும் பணியில் மீட்பு படையினருடன் இணைந்து தன்னர்வாளர்களும் செயல்பட்டனர். அந்த சமயத்தில் திடீரென அங்கு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் கால்வாய் அடைப்பை சரி செய்து கொண்டிருந்த தன்னர்வாளர்கள் அதில் சிக்கிக் கொண்டனர். அவர்களின் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 7 தன்னர்வாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். நிலச்சரிவில் சிக்கி பணியாளர்களுக்கு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் மீட்பு பணியை துரிதப்படுத்துமாறு தேசிய மீட்பு படையினருக்கு அவர் உத்தரவிட்டார். இதற்கிடையே வெள்ளப்பெருக்கால் பாகிஸ்தான் சீனா எல்லையான காரகோரம் நெடுஞ்சாலையும் துண்டிக்கப்பட்டது. இதனால் இரு நாடுகள் இடையேயான போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. எனவே அதனை சரி செய்யவும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் மோகனா.